அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திரை திருவிழா கோலாகலமாக மதுரையில கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதிலும் முக்கியமாக இன்றைய தினம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நல்ல நாள்ல இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அன்னை மீனாட்சி அன்னைக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன் அப்படின்னா, அம்பாளுடைய தல வரலாறு பற்றியும் அம்பாளுடைய பட்டாபிஷேகத்தை பற்றி அம்பாளுடைய அருள் பார்வையையும் இந்த பதிவுல சுருக்கமான பதிவாக உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். அன்னையினுடைய அருளோட பதிவை தொடரலாமாங்க. ஒவ்வொரு நாளும் மதுரை மீனாட்சி அம்மன் நமக்கு எந்தெந்த சொரூபங்களில் எல்லாம் காட்சி தருகிறார் என்பதை பார்க்கலாம். மதுரையின் இறைவியாக கோயில் கொண்டு இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி அழகே வடிவமாக ஆனந்த சொரூபியாக வீற்றிருக்கின்றார். அன்னையின் திருமேனி வேறெங்கும் காண முடியாத பேரழகு கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மதுரை மீனாட்சிக்கு 8 கால பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு கால பூஜையிலும் அம்பிகை ஒவ்வொரு கோலத்தில் திருக்காட்சி தந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். திருவனந்தல் பூஜை தொடங்கி அர்த்த ஜாம பூஜை வரை 8 காலங்களின் முறையே மகா சோடசி, பாலை, புவனை, கௌரி, சியாமலை, பஞ்சதசி, மாதங்கி, சோடசி ஆகிய 8 திருக்கோலங்களில் காட்சி தருகிறார். 8 திருக்கோலங்களில் காட்சி தரும் அன்னை மீனாட்சி மதுரையின் பேரரசி என்பதால் அன்னைக்கு நடக்கும் அபிஷேகத்தை யாரும் தரிசிக்க அனுமதி கிடையாது. அபிஷேக அலங்காரங்கள் முடிந்து திரை விலகிய பிறகுதான் அன்னையின் தரிசனத்தை நாம் காண முடியும். நான் மாடக்கூடலாம் மாமதுரை நகரை ஆட்சி செய்து வரும் அன்னை மீனாட்சி மதுரைக்கு மட்டுமல்ல, அகில உலகம் முழுவதுக்குமே அவளுடைய அருளாட்சி தான். வருந்தி அழைப்பவர் எவராக இருந்தாலும் உருகி ஓடி வந்துவிடும் தாய்குணம் கொண்டவள் தான் அன்னை மீனாட்சி. குமர குருபரரின் அழகு தமிழ் பாடல்களுக்கும் திருமலை மன்னரின் பக்திக்கும் மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களின் துன்பத்தை துடைப்பதற்கும் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் ஓடி வந்து அபயம் அருள்பவள் தான் அன்னை மீனாட்சி. இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த அன்னை மீனாட்சியினுடைய அவதாரத்தை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். ஷியாமலா தேவியின் பக்தையாக இருந்த வித்யாவதி என்னும் கந்தர்வ பெண் தான் அடுத்த பிறவியில் காஞ்சன மாலையாக பிறந்து மலையத்துவஜ பாண்டியரின் அரசியானார். அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக அன்னை சக்தியே அவர்களுக்கு மகளாக தோன்றி அருள் செய்தார். பாண்டியனின் மகளாக அவதரித்த மீனாட்சி அம்மன் ஆண் மகனை போன்று போர்க்கலை உள்ளிட்ட சகல கலைகளிலும் சிறந்து விளங்கலானார். மதுரையின் இளவரசியாக பொறுப்பேற்ற மீனாட்சி தன்னுடைய வீரத்தையும் போர்த்திறனையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து பகுதிகளுக்கும் திக்விஜயம் செய்தார். எதிர்ப்பவர் யாரும் இல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் வெற்றி கொடி நாட்டினார். இறுதியில் கைலைக்கும் சென்றார். ஈசனை கண்டார். அவரை கண்ட மாத்திரத்திலே மீனாட்சிக்குள் இருந்த வீரம் மறைந்தது. ஐயனிடம் அன்பு மேலிட்டது. பெண்மை மிளிர்ந்தது. அவரையே திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினார். திருமணமும் நடைபெற்றது. புராண காலத்தில் நிகழ்ந்த அந்த தெய்வ திருமண வைபவத்தை நினைவு கூறும் வகையில் இன்றளவும் மதுரையில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்துக்கு முதல் நாள் திக்விஜயம் செய்து தேசம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்திய இளவரசியான மீனாட்சியை மதுரையின் அரசியாக முடிசூட்டி பட்டாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். சித்திரை திருவிழாவின் 8வது நாளன்று விசேஷ அபிஷேகம் பூஜைகள் முடிந்த பிறகு பட்டாபிஷேகம் நடைபெறும் பந்தலுக்கு மீனாட்சி அம்மன் எழுந்தருள்வார். மீனாட்சி அன்னைக்கு முடி சூட்டுவதற்கு ராயர் கிரீடம் எனும் வைர கிரீடம் விநாயகர் சன்னதியிலிருந்து கொண்டு வரப்படும். அதனுடனே செங்கோலும் கொண்டு வரப்படும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்க வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளும் மீனாட்சி அம்மனுக்கு பரிவட்டம் கட்டி கிரீடம் சூட்டி செங்கோலும் வழங்கப்படும். பின்னர் மீனாட்சி அன்னைக்கு உரிய வேப்பம்பூ மாலையும் மகிழம்பூ மாலையும் அணிவிக்கப்படும். பட்டாபிஷேக வைபவம் நிறைவு பெற்ற பிறகு 4 வீதிகளிலும் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார். மதுரை மாநகரமே பெருமை கொள்ளும் வகையில் நடைபெறும் மீனாட்சி பட்டாபிஷேக வைபவம் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணமும் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தும் அற்புத திருவிழா. மதுரை மாநகரமே அன்னை மீனாட்சியின் புகழை பாடி துதிக்கும் மகத்தான வைபவம் அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணமும் அன்னை மீனாட்சியினுடைய பட்டாபிஷேக விழா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதிவை முழுமையா பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.